காதல் திருமணம் செய்த இளைஞர் கொடூர கொலை. பாறாங்கற்களால் தலையை சிதைத்து கொன்ற கும்பல். திருந்தி வாழ்ந்து வந்த பிரபல ரவுடியை வெட்டி சாய்த்தது யார்? முன்பகையா, ஆணவ கொலையா, பின்னணி என்ன? ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லி வீட்டை விட்டு போனவரை ரொம்ப நேரமா ஆளையே காணுமென்னு கணவனை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க மனைவி. இப்ப வந்துருவாரு அப்ப வந்துருவாருன்னு மணிக்கணக்குல வெயிட் பண்ணியும் கணவர் வீட்டுக்கு வரல. அதுக்கு மாறா அவர் கால்வாயில இறந்து கிடக்காருங்கிற செய்தி தான் வந்துச்சு. தெலங்கானா சூர்யாபேட் பக்கத்துல உள்ள மாமில்லாக்கட்டாவுல இருந்த இளைஞர் கிருஷ்ணா மேல கொலை அடிதடின்னு ஏகப்பட்ட கேஸ் நிலுவையில இருக்கு. கிருஷ்ணாவும் அதே ஏரியாவை சேர்ந்த நவீனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நவீன் மேலையும் கொலை அடிதடின்னு பல கேஸ் பெண்டிங்ல இருக்கு. ஆரம்ப பள்ளியில ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்னா சேர்ந்து அடிதடி பண்ற வரைக்கும் கண்டினியூ ஆகிருக்கு. கிருஷ்ணா வீட்டுக்கு நவீன் வர்றதும் நவீன் வீட்டுக்கு கிருஷ்ணா போறதும் வழக்கமான ஒண்ணுதான். அப்படி நவீன் வீட்டுக்கு அடிக்கடி போனப்போ நவீனோட தங்கச்சி பார்கவிக்கும் கிருஷ்ணாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அண்ணனோட ஃப்ரெண்டுங்கிற முறையில பார்கவியும் ஃப்ரெண்டோட தங்கச்சிங்கிற முறையில கிருஷ்ணாவும் பேசி பழகிருக்காங்க. ஆனா போக போக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்கவிக்கு வீட்ல மாப்பிள்ள பாத்திருக்காங்க. மாப்பிள்ள போட்டோவை கையில வச்சுக்கிட்டு பார்கவி கிட்ட அவங்க அப்பா போனப்போ, அப்பா நான் அண்ணனோட ஃப்ரெண்டு கிருஷ்ணாவை லவ் பண்றேன், எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்னு சொல்லிருக்காங்க. ஒழுங்கா வேலைக்கு போகாம அடிதடி வெட்டு குத்துன்னு சுத்திட்டு இருக்கிறவனுக்கு உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? அதுவும் இல்லாம அவங்க வேற சாதி, நாம வேற சாதி, அதெல்லாம் முடியாதுன்னு கராரா சொல்லிருக்காரு பார்கவியோட அப்பா. தங்கச்சியோட லவ் விஷயம் தெரிஞ்சு அண்ணன் நவீன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்காரு. 1000 தான் அவன் என் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் வேற சாதி, நாம வேற சாதி. மாமா மச்சான்னு சொல்லி பழகிறதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான். அதுக்குன்னு உண்மையாவே மாமா மச்சான் ஆகிர முடியாது, அவனை மறந்துருன்னு எகிரி இருக்காரு. வீட்ல போர்க்கொடி பறந்தாலும் தன்னோட காதல்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க பார்கவி. கட்டுனா கிருஷ்ணாவை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்ன பார்கவி வீட்டோட எதிர்ப்பை மீறி 6 மாசத்துக்கு முன்னாடி கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கிருஷ்ணாவோட வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கத்தி அருவா அடிதடின்னு சுத்திட்டு இருந்தாலும் பார்கவிய கட்டிக்கிட்டதுக்கு அப்புறத்துல இருந்து கிருஷ்ணா எந்த குற்ற செயல்கள்லயும் ஈடுபடாம கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு மனைவி கூட சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் சாயங்காலம் கிருஷ்ணா வீட்ல உட்கார்ந்து மனைவி பார்கவி கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போ கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டு மகேஷ் கால் பண்ணி, மச்சான் உன்னை பார்த்து பேசணும், கொஞ்சம் வாடான்னு சொல்லிருக்காரு. ஃப்ரெண்டு ஏதோ அர்ஜென்ட்டா கூப்பிடுறானேன்னு பார்கவி கிட்ட சொல்லிட்டு உடனே கிளம்பிருக்காரு கிருஷ்ணா. போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவர் தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே இல்லை. கொஞ்ச நேரத்திலேயே மூசி கால்வாயில கிருஷ்ணா இறந்து கிடக்கிறதா ஊர்க்காரங்க சொல்லிருக்காங்க. உடனே மனைவி பார்கவி, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் அங்க போய் பார்த்தப்போ தலை செதஞ்ச நிலையில கொடூரமா இறந்து கிடந்திருக்காரு கிருஷ்ணா. ஆசையா காதலிச்சு பல கனவுகளோட கல்யாணம் பண்ணிட்டு வந்த பார்கவி கழுத்துல 3 முடிச்சு போட்ட கணவன் மூச்சு பேச்சு இல்லாம சடலமா கிடந்ததை பார்த்து துடி துடிச்சு போயிருக்காங்க. இதுவரைக்கும் தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ந்து இனிமேல் மனைவி குடும்பம் தான் முக்கியம்னு திருந்தி வாழ்ந்துட்டு இருந்த என் புருஷனை இப்படி கொன்னுட்டாங்களேன்னு பார்கவி கதறி கதறி அழுதிருக்காங்க. கிருஷ்ணாவை போன் பண்ணி வர சொன்ன மகேஷ் நவீனுக்கு ஃப்ரெண்டு தான். கிருஷ்ணாவோட லவ் மேட்டர் வீட்ல தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் ஒரே கேங்கா தான் சுத்திட்டு இருந்திருக்காங்க. நவீன் தான் மகேஷ பகடக்காயா வச்சு கிருஷ்ணாவை கூப்பிட்டு கொலை பண்ணிட்டதா சொல்லப்படுது. போலீஸோட முதற்கட்ட விசாரணையில கிருஷ்ணாவோட தலையில பெரிய பெரிய கல்லால கண்மூடித்தனமா அடிச்சு முகத்தை செதைச்சு கொடூரமா கொலை பண்ணிருக்கிறதா சொல்லிருக்காங்க.
என் பையனை என் மருமகளோட அப்பா அண்ணங்க சேர்ந்து தான் கொலை பண்ணிருக்காங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கிருஷ்ணாவோட அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில பார்கவியோட அப்பா சைத்துலு, அண்ணன் நவீன், இன்னொரு அண்ணன் வம்சி, போன் பண்ணி வர சொன்ன மகேஷ்னு 4 பேர் மேலையும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்கள வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. கிருஷ்ணாவை கொன்னா நம்ம வீட்டு பொண்ணு பூவையும் பொட்டையும் இழந்து கஷ்டப்படுவாளேன்னு கூட யோசிக்காம சாதி வெறியில ஒருத்தனை கொன்னு போட்டிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு தண்டா பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணதுல இருந்து எல்லா அடாவடித்தனத்தையும் விட்டுட்டு ஒழுங்கா இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சும் இப்படி ஒரு கொடூர செயலை செஞ்சிருக்காங்க.